சென்னை வடக்கு உஸ்மான் சாலையில் கஞ்சா போதையில் பைக்கில் சென்ற 3 இளைஞர்கள் பணியில் இருந்த காவலர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? பாண்டிபஜார் காவல் நிலையம் அளிக்கப்பட்ட கோடம்பாக்கம் நெடுஞ்சாலை வடக்கு உஸ்மான் சாலை சந்திப்பில் காவல்துறையினர் இன்று அதிகாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதிகாலை 3:35 மணி அளவில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இருசக்கர வாகனம் டியோ இருசக்கர வாகனத்தில் வந்த 3 நபர்கள் காவல்துறையினரை கண்டவுடன் இருசக்கர வாகனத்தை அதிவேகமாக இயக்கி தப்பி முயன்றிருக்கிறார்கள். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த அந்த இருசக்கர வாகனம் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் மீது மோதியிருக்கிறது. இதில் காவலர் சென்னன் என்பவர் படுகாயங்களோடு தற்போது கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு முகத்திலும் இடது கை மணிக்கட்டிலும் எலும்பு முறிவு, இடது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. 4 முன்பற்கள் உடைந்திருக்கிறது. ஆம்புலன்ஸ் மூலமாக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த குகன் என்ற 20 வயது இளைஞர் மட்டும் சிக்கியிருக்கிறார். மற்ற 2 தப்பி ஓடியிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் 15 வயது சிறுவர் என்பதும் மற்றொருவர் 19 வயது யுவராஜ் என்ற நபர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. மெரினா கடற்கரைக்கு சென்று அங்கு கஞ்சா புகைத்துவிட்டு மீண்டும் செல்லும் போது இந்த சம்பவமானது நடைபெற்றிருப்பது விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. குகனுக்கும் லேசான காயங்கள் அடைந்திருப்பதனால பாண்டிபஜார் போலீசார் அவரை கைது செய்து சிகிச்சைக்காக அவரையும் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். மற்ற 2 நபர்களும் விபத்து ஏற்பட்டவுடன் தப்பி ஓடியதாகவும் அவர்களை பிடிக்கக்கூடிய பணியில் தற்போது போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். குகன் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு காவல்துறை அலுவலர் இருந்த சென்னன் என்ற காவலர் படுகாயங்களோடு தற்போது கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வாகன சோதனையின் போது கஞ்சா போதையில் வந்த இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் மோதி காவலர் ஒரு படுகாயம் வந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.